ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில் குமார் பேசிட்டு இருக்கேன். கனவு மெய்ப்பட நம் வாழ்வெனும் கனவு பெரும் வெற்றியடைய என்னென்ன விஷயங்கள் நம்ம படிநிலைகளாக பார்த்துட்டு இருக்கோம். முதல் படி அடிப்படைகள் பார்த்தோம். ரெண்டாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செயல்பாட்டில் நம்ம இது வரைக்கும் 2 விஷயங்கள் நம்ம பேசணும். முதல் விஷயம் தைரியம், ரெண்டாவது விஷயம் நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3வது விஷயம் விடாமுயற்சி, பெர்செவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உடனடியாக அதுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அதுக்கான பாசிட்டிவான விளைவு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இயற்கை அப்படியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ அப்போ அந்த விளைவு நடக்கிற வரைக்கும் நாம தொடர் செயல்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த விடாமுயற்சியோட அவசியத்தை பத்தி இந்த வீடியோல பேசலாம். நீங்க இந்த பூமியில பிறந்து விழுந்த உடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை இல்லை. எவ்வளோ படிநிலைகள் கடந்து வந்தோம். நம்ம சும்மா அப்படியே கிடந்தோம், விழுந்து தான் கிடந்தோம். அப்புறமா திரும்பி விழுந்தோம், தவழ்ந்தோம், உட்கார்ந்தோம், எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணோம், நடக்க முயற்சி பண்ணோம். எத்தனை தடவை விழுந்தோம். ஆனாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம், ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையே நமக்கு இங்கேயே சொல்லப்படுது. இங்கே எல்லா விஷயமுமே நமக்கு கைவசப்படுறது தொடர் செயல்பாட்டின் மூலமாக மட்டும்தான். நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள நமக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் வர வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அது முடிச்சு அந்த வேலையை செஞ்சுட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்கல, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்பி போயிடுறாங்க. இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போனாங்களே, அவங்க எல்லாம் அந்த பழத்தை சுவைச்சு பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போனாங்களா? இல்லை, அவங்களால அது முடியல, அதனால அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னோட யூடியூப் சேனல்ல நான் 100 வீடியோ அட்லீஸ்ட் பண்ற வரைக்கும் என்னை யாரும் திரும்பி பார்க்கல, யாரும் என்னை கேட்கல, நீங்க எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு யாரும் என்கிட்ட ஹெல்ப் கேட்கல, என்கிட்ட எந்த ஒரு டவுட்டு கேட்கல. ஆனாலும் அந்த வேலையை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இதன் மூலமா நாம நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் நம்பினேன். அதன் மூலமா என்னுடைய பிசினஸை வளர்க்க முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையும் தைரியமும் இருந்ததுனால அந்த செயல் ஆரம்பிச்சோம். ஆனா அந்த செயலை தொடர்ந்து செய்யறதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா தொலைநோக்கு சிந்தனை. நாம எங்கே போகணும்னு முடிவு பண்றோமோ அந்த நோக்கம் தெளிவா இருக்கும்போது இந்த செயல் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலும் நமக்கு கிடைக்கும். அந்த தொலைநோக்கு சிந்தனை, நம்மளுடைய நோக்கம் என்னங்கிறது தெளிவா இருந்தா இந்த விடாமுயற்சிக்கு நம்ம தனியா யோசிக்க வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா எப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்ச உடனே நமக்கு ரிசல்ட் வேணும்னு ஆசைப்படுறோமோ அப்பவே நாம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளை தயார்படுத்திக்காம நம்ம இறங்கிடுறோம். எடிசன் மின்சார பல்பு கண்டுபிடிச்ச உதாரணத்தை நம்ம ஒரு 1000 தடவை கேட்டிருப்போம். அவர் 1000 தடவை முயற்சி பண்ணாரு, 10,000 தடவை முயற்சி பண்ணாரு, அவரால் பல்பு உருவாக்க முடியல, அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது நம்ம பல முறையே கேட்டிருப்போம். நம்ம அது கேட்டு நம்ம டயர்டாகி நம்மளே பல்பு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கேட்டு டயர்டாகிருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதை திரும்ப யார் எப்போ சொன்னாலும் அதை நம்ம ஒப்பு நோக்கி பார்க்கணும். இத்தனை முறை ஒரு மனிதன் எப்படி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னா அவனுடைய நோக்கம் தெளிவாக இருக்கு. எனக்கு இது வேணும் அப்படிங்கிற அந்த வேட்கை இருக்கு, அவன்கிட்ட தைரியம் இருக்குது. தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்ப செய்வேன், திரும்ப இன்னொரு தடவை நான் முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வலிமையா இருக்கு. அந்த எண்ணம் வலிமையா இருக்க வரைக்கும் உங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. உங்களுக்கு சின்ன சின்ன செட்பேக்ஸ் வரும், ஒரு தடைகள், சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் அதை தாண்டி போறதுக்கு நீங்க தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறது முக்கியம். நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருந்து நம்ம சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணோட திருமணம் வரைக்கும் எதுவுமே அவ்வளோ எளிமையாக நடந்திருந்தா அப்படின்னு கேட்டால் இல்லை.
எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு காலகட்டம் இருக்கு, ஒரு தொடர்ந்த முயற்சி இருக்கு. இது இருந்துகிட்டே தான் இருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியர்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசணும். அந்த செயல் செய்யறதுக்கான அந்த ஆழமான எண்ணம், நம்பிக்கை, ஒரு ஒரு விஷனரின்னு சொல்லலாம், ஒரு ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய, இப்போலேருந்து அதை நோக்கி நம்ம அடைகிறோம், அதான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தரால நிச்சயமா அதை சாதிக்க முடியுது. வலிமையான அந்த எண்ணம் வார்த்தையா மாறுது. அந்த வார்த்தை நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேரை தூண்டுது. அந்த தூண்டுதல் தான் செயல் வடிவம் பெறுது. தொடர்ந்து செயல் வடிவம் அடையும் போது அது அதனுடைய இலக்கை நோக்கி எளிமையாக நகர்கிறது. அந்த அந்த பாதை வந்து கரடுமுரடா இருக்கலாம், ஆனா அந்த பயணம் எப்பவுமே சுவாரஸ்யமானதா இருக்குது. ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்முடைய நோக்கத்தை நம்ம மனசில் வச்சிருக்கும் போது அந்த பயணம் வந்து சுவாரஸ்யத்திற்கு குறைவில்லாம இருக்குது. நம்முடைய எண்ணம், நாம் நம்பக்கூடிய எதிர்காலம், இந்த இரண்டின் மீதான ஆழமான நம்பிக்கை வார்த்தையா மாறுது. அந்த வார்த்தை செயலா பரிணமிக்குது, தொடர் செயலா மாறுது, வெற்றியை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த செயல்பாட்டு சிந்தனைகள் 3 விஷயங்கள் பார்த்தோம். தைரியம், நம்பிக்கை, விடாமுயற்சி. அடுத்த கட்டம் 3வது படிநிலையில 2 கூறுகள் பார்க்க போறோம். அது என்ன? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.